வணக்கம். உலகெங்கும் உள்ள சாதனை தமிழர்களின் அருமையான உரையாடல் மற்றும் அவர்களுடைய சாதனைகளை விளக்கி பாராட்டும் நிகழ்ச்சி தான் தமிழ் பாலம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு. கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்து நான் சரியான விதத்தில் இந்த கலையை கொண்டு போனோம் ஒன்று. பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன்றது அடுத்தவங்களுக்கு அதை சொல்கிறது. இந்த ரெண்டுலேயும் வந்து நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பிரகாசமாக வந்திருக்கீங்க. இப்போது இந்த வித்யாலயை பற்றி தான் தொடர்ந்து நான் கேட்கணும். கேளுங்க. இதை வந்து நாங்கள் முதல்ல பாரிஸில் இருக்கும்போது தொடங்கினோம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் தமிழ் கிளாஸ் நான் தனியாக ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ் ஷோலைன்னு ஒரு இலங்கை அமைப்பு இருக்குது. அவங்க ரொம்ப நல்லபடியாக செய்துட்ருக்குறாங்க. ஸோ தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போகிறாங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நாங்கள் இதை செய்கிறது மூலமாக எத்தனையோ ஐரோப்பியர்கள் வந்து இப்போ எங்கள் நிகழ்ச்சியை பார்க்க வரவங்க, சில பேர் ஹனிமூனுக்கு இந்தியாவுக்கு வராங்க, சில பேர் வந்து போய் ரிசர்ச் பண்ணுறாங்க, சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படியெல்லாம் இத்தனை விதமான மியூசிக் இருக்குது, இத்தனை விதமான டான்ஸ் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் என்ன செய்வேன், முக்கியமாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். நான் அதை ஃப்ரெஞ்சில் செய்வேன். ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நாங்கள் செய்கிறது என்னன்னு புரியுது அவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் அது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுனால. நான் ஆரம்பத்தில்ங்க நான் அதை சொன்னேன்னு நினைவில்லை. நான் ஃப்ரெஞ்சு மொழி பேசாத ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன். நான் ஆங்கிலத்திலே படித்த ஆள் தான். வீட்டில் தமிழ் பேசுகிறது உண்டு. ஆனால் தமிழ் நான் இலக்கணம் இலக்கியம்லாம் பெருசாக படிக்கலை. ஆனால் தொடர்ந்து படிப்பேன், தொடர்ந்து பேசுவேன். என்னை அன்ஸ்டாப்பபிள்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கேன் இப்போவும். ஆனால் நான் அதை ஒரு ஃபார்மாலிட்டியோட ஒரு ஃபார்மல் எஜுகேஷனாக அதை செய்ததில்லை. ஆனால் அங்கே போனப்புறம் ஃப்ரெஞ்சு மொழியை பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு. அதை நான் பேசி பழக்கமே இல்லை. கொஞ்சம் கிராமர் ரூல்ஸ் தான் தெரியும். அப்புறம் அது இட் ஹெல்ப் மீ டு இன்டகிரேட் வித் த கண்ட்ரி அண்ட் வித் த லைஃப் ஸ்டைல். அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸஸ் அதையெல்லாம் தொடர்ந்து கவனித்து அதோட கூட வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டவர் ஒரு ஐரோப்பியர்னால சுற்று என்னோடய மாமனார் மாமியார் குடும்ப சூழ்நிலை எல்லாத்துலேயுமே அந்த மொழி ரொம்ப மொழி தாங்க. மொழி மூலமாக தான் இது சாத்தியமே வெளிப்படுத்துவது மொழி தானே. நிச்சயமா. அதில் குறிப்பாக 2 விதமான கண்ணோட்டம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து மனை இயல். மனைன்னா பிளேஸ், இடம். இன்னொன்று வந்து மனவியல், மைண்ட். எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, எந்த மனையில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த தெருவில் இருக்கீங்க, எந்த வீட்டில் இருக்கீங்க, அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த மனைன்றது வந்து நான் உங்கள் அப்பா பற்றி கேட்க போகிறேன், அதுக்கு தான். மனைன்றது எப்படின்னா, முதலிருந்து உங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், மூதாதையர்கள், முன்னோர்கள், தாத்தா பாட்டி அவங்ககிட்டேருந்து வர்றது உங்கள் வீட்டில் இருக்கிற சூழலை வச்சு, உங்கள் நாட்டில் இருக்கிற சூழலை வச்சு தான் வருது. அப்போ நீங்கள் 2 நாடுகளில் 2 அங்கேயே 2 நகரங்களில் புலம்பெயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் செய்யும்போது அந்த மனைவியலுடைய தாக்கம். அதுக்கு அடுத்தது மனவியல் ரொம்ப முக்கியம். மனவியல்னா நம்ம என்ன சொல்லி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது அடுத்த மனதிலிருந்து ஏற்படக்கூடிய வெளிப்பாடு உங்களை வந்து மேலும் புனிதப்படுத்தி இருக்கிறது. அதான் முக்கியம். இதுக்கு 2க்குமே ஒரு அடித்தளமாக ஊன்றுகோலாக இருந்தது நீங்கள் சொன்ன அந்த தமிழ் என்ற ஆர்வத்தை கொஞ்சமாவது உங்ககிட்ட கொண்டு வந்ததுன்னா உங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும். அப்பா அம்மா 2 பேரும். அவர் வந்து தாகூர் அந்த கலைக்கல்லூரியில் அப்பா வந்து பல அதாவது 5 விதமான சப்ஜெக்ட்ஸில் எம்ஏ படித்தவர். ஆனால் டாக்டர்ஸ் காலேஜ் தொடங்கும் போது கேட்டுக்கிட்டாங்கன்னு அவர் தமிழ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் எப்பயுமே அவர் வாத்தியார் சிவபிரகாசம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. வாத்தியார் பொண்ணாங்க நீங்கள் அப்படி தான் கேட்பாங்க என்கிட்ட எல்லாருமே. அம்மாவும் அப்பா கிட்டேயே படிச்சுட்டு தமிழ் படித்து பின்னாடி அட்மினிஸ்ட்ரேஷனில் அம்மா பல பொசிஷன்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. இவங்க எனக்குள்ளே அந்த விதையை விதைச்சிட்டாங்க. அம்மா பேர் சரோஜினி தேவி. அப்புறம் அண்ணன் வந்து அண்ணனும் பொருளாதார டாக்டர் வேல்முருகன். அவர் பொருளாதார நிபுணர். அவர் தான் என்னை பொருளாதாரத்துக்கு புஷ் பண்ணார். நான் ஆதியில் லிட்ரேச்சர் படிக்கிற ஆளாக தான் நான் இருந்தேன். நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணன் தான் சொன்னார் அது ரொம்ப ஃபேசினேட்டிங்னு சொல்லி அவருடைய ஒரு பேஷனை எனக்கு. இப்போ தமிழ் சார்ந்து உங்கள் குடும்பம் இயங்கின அந்த வேளையில் அரசியல் சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்டது இருந்தது. ஏன்னா அப்பா வந்து முதல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், புதுச்சேரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 63 to 67. பிறகு அப்பா அது வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தார். அப்பா தவறி போகும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொசிஷனில் இருந்தார். அப்புறம் அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் வரீங்களா அரசியல்னு. அம்மா சொல்லிட்டாங்க இல்லை நான் குடும்பத்தோடு இருக்கேன், எனக்கு என்னோடய ஒர்க் நான் பார்த்துக்கிறேன்னு. அங்கே ஃப்ரான்ஸில் கூட என்னை வந்து அரசியலில் சேர சொல்லி கேட்டாங்க. நான் இது வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வரேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ நான் அதை ஃப்ரீயாக செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது ஒரு கட்சி இல்லை ஒரு இதோட அது கூடலாம் எந்த டைப்பும் வேண்டாம்.
நம்ம செய்யணும்னு நினைக்கிறது நம்மளே செய்யலாம், அதுக்கு வேறு எந்த விதமான வெளி உந்துதுகள் தேவையில்லைன்னு சொல்லி இப்படி செய்துட்ருக்கேன். அடுத்தது உங்களுடைய புத்தகங்கள், நிறைய நூல்கள் நீங்கள் வந்து எழுதி உலக அளவில் அது பதிப்பாகி இருக்கின்றன. முக்கால்வாசி ஆய்வு கட்டுரைகள் தான். நான் இன்னும் வந்து இப்போ அந்த டான்ஸை பற்றி வந்து ஒரு 3 மொழியில் ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது ஒரே சமயத்தில் ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ப்ளஸ் அதுக்கு வந்து இப்போ ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு விஷுவல் சப்போர்ட் மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். இப்போ அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு, அதனால் தேவை எப்படி இருக்குமோன்னு தெரியல. பட் அதுவே ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் தான் செய்ய வேண்டி வருமோ தெரியல. ஆனால் நிச்சயமாக அந்த நாட்டியத்தை பற்றி நம்ம இயல் இசை தமிழில் நான் அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் இன்னும் நானுமே அதை மேற்கொண்டு ஆய்வு செய்து அதை கொண்டு போய் கடத்துறதுக்கு இந்த 3 மொழிகள் மூலமாகவும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு எந்த மொழியில் அதை தொடரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாய்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு. அதாவது இப்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சொல்லுங்க. இது வந்து நான் சொன்ன அந்த மனவியல் மாதிரி உங்கள் மன ஓட்டத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அதுக்கான ஒரு தேர்வு. கேளுங்க. அதாவது கும்பகோணம் சண்முக சுந்தரம் பிள்ளை அவர் வந்து இந்த சின்ன பொண்ணு ராஜராஜேஸ்வரி பரிசு, அப்புறம் ராஜராஜேஸ்வரியினுடைய அரங்கேற்றம் அன்னைக்கு 11 வயசு அன்னைக்கு அவர் கரவுல எழுப்பி உங்களை பாராட்டினார். அன்னைக்கு அவர் பார்த்த ராஜராஜேஸ்வரிக்கும் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராஸ்பர்க்கில் போய் பேரை சொன்னாலே அவங்க வீடு எங்கன்னா கரெக்டாக இந்த ரூ சஃப்ரன் மாதிரி எங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. பாராட்டுக்கள். 2 நிலைகளை உற்று நோக்கும்போது நீங்கள் இந்த 2 நாடுகளுக்கும் மொழிக்கும் 2 மொழிகளுக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. நான் ஏதோ செய்தேன்லாம் நான் ஒரு பெருமை அடிச்சிக்கக்கூடிய நிலைமையில் நான் நிற்கிறதா நான் நினைக்கல. என் மொழி தான் எனக்கு என்ன வளர்த்து கொண்டு இருக்கு இன்ன வரைக்கும். நான் வந்து என்னால் செய்யக்கூடிய ராமருக்கு அணில் மாதிரி நான் ஏதோ சின்ன சின்ன பங்களிப்புகள் தான் நான் செய்துட்ருக்கேன். அது கூட எனக்கு நிறைய விஷயங்கள் அது திருப்பி கொடுக்குது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அம்மா இருந்தாங்க ராஜராஜேஸ்வரிங்கிற பேரில், அவங்க நிறைய செய்தாங்க தமிழுக்காகன்னு ஒரு பேர் வந்ததுன்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இயல் இசை நாடகம் வரும்போது இப்போ தான் நான் நாடகத்துறைக்குள்ளே போயிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரான்ஸ்ல ஒரு நடிகையாகவும் இருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயம் அது. அதுவும் நாங்கள் செய்கிற அந்த நாடகத்தில் 3 மொழிகள் பேசப்படுகின்றன, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சும், தமிழும். எப்படி ஒரே நாடகத்தில் 3 ஸ்கிரிப்ட்? ஏன்னா அந்த கதை வந்து 3 நாடுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. எந்தெந்த நாட்டில் நடக்கிற அந்த சீன் வரும்போது அந்த மொழியில் தான் சரி. இருந்தாலும் இப்போ வந்து அங்கே நாடகம் பார்க்குற வரவங்களுக்கு 2 மொழி தெரியல, இல்லை ஒரு மொழி தெரியல. இட்ஸ் a good question. நாங்கள் வந்து ஒரு இது ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அது 3 பகுதியாக இருக்கும். அதில் வந்து கேப்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ சிலது வந்து நான் அதில் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் என்னோடய கேரக்டர் இருக்குது. ஸோ நேரடியாக நான் மொழிபெயர்ப்பேன். சில சமயங்களில் இப்போ நாங்கள் ஏத்தென்ஸ்க்கு போயிட்டு வந்தோம், வியன்னா போயிட்டு வந்தோம். இப்போ அடுத்தாப்பில் வேறு மொழி பேசுகிற இட்டாலி போக போகிறோம், பல நாடுகள் போக போகிறோம். அப்போ எந்த நாட்டில் இருக்கிற பப்ளிக் வந்து பார்க்க போகிறாங்களோ அதுக்கு தேவையான அந்த சப்டைட்டில்ஸை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக. இல்லை அதில் ஒரு புதிய முயற்சியாகவும் பார்க்குறேன். ஏன்னா தொலைக்காட்சிகளில் தான் நான் அறிந்த வரைக்கும் இது வரைக்கும் ஃப்ரான்ஸில் இது முதல் முயற்சி, யாரும் செய்யாதது. பாராட்டுகிறோம். இப்போ ஒரு தமிழ் படம் வந்து தொலைக்காட்சியில் போடுகிறாங்க வேறு நாடுகள் அப்படின்னா அங்கே கீழே வந்து சப்டைட்டில். ஆமாம், இருக்குது. அதுக்கு அந்த ஆங்கில மொழியில் அதனுடைய பேசுகின்ற வார்த்தைகளை மொழிபெயர்ப்பு செய்து அவர்களது போவாங்க இல்லையா? அதே போல் நீங்கள் நாடகத்திலே செய்கிறீங்க. நாடகத்தில் செய்கிறோம். ஏன்னா அது இல்லை இப்போ நீங்கள் அது சரி, அதெல்லாம் சரி. ஆனால் சென்னையிலே வந்து ஒரு பெரிய சார் நாடகத்துக்கு யார் சார் வராங்க அப்படின்ற மாதிரி சூழல்லாம் இருக்குது. ஏன்னா இது நம்ம உண்மையை பேசணும் அப்படின்னு வச்சா அங்கே உங்கள் நாடகங்களுக்கு பார்க்கறதுக்கான இது வரைக்கும் நாங்கள் போனால் இது வரைக்கும் ஒரு 25 தடவை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அத்தனையும் சோல்ட் அவுட் ஷோஸ், அத்தனையும் ஆயிரக்கணக்கானவர் வந்து பார்த்துருக்குறாங்க. எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். உண்மையிலேயே ஏன்னா அந்த நாடகத்தோட தன்மை அது மனிதர்களுடைய அது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஹியூமனிட்டி. ரொம்ப ஹியூமனிட்டியில் ஒரு நாடகம். அது மொழி தாண்டி அந்த இதை தாண்டி எல்லாராலையும் கனெக்ட் ஆக முடியுதுங்க. அது வயசு கூட சின்ன வயசு பிள்ளைகளும் அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. வயசு கூடி நாங்கள் முடிச்சுட்டு ரோட்டில் நடக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் நிஜமாவே மொழிபெயர்ப்பாளரான்னு கேட்குறாங்க. இன்னொருத்தங்க வந்து கூட நடிச்சவங்க, நீங்கள் நிஜமாவே அந்த லேஸ் மேக்கரான்னு. அந்தளவு நாங்கள் ஒன்றி போயிட்டோம். அதை வந்து அது பப்ளிக்கு போய் சேர்ந்துருக்குங்க, மக்களை போய் அது சேர்ந்துருக்கு. அது இப்போ எனக்கு இது முதல் அனுபவம். எனக்கு இது வரைக்கும் நான் நாடகத்தில் காலேஜில் நாட்களில் நடிச்சிருக்கேன், அது வேறு விஷயம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நேஷ்னல் தியேட்டரில் இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னு வைங்களேன்.
உண்மைதான். அது வந்து அது அது இந்த அளவு அது போய் சேருது மக்கள்கிட்ட என்பது எனக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு எங்களுக்கு புக் ஆயிடுச்சு. இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நாங்கள் சில கேள்விகளை வந்து ஊகமாலாம் கேட்கல உங்ககிட்ட. இப்போ இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் ஐயா அவர்களும் இப்போ நானுமே வந்து புதுச்சேரியில் பல ஆண்டுகள் இருந்தவங்க. ஆமாம். அந்த நாங்கள் காதில் வாங்கின நாங்கள் வந்து அனுபவப்பட்ட உணர்வுகளை தான் உங்ககிட்ட கேட்குறோம். சரி. பிரெஞ்சு மொழி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது ஒரு இனிமையான மொழி. நிச்சயமா. அதே மாதிரி தமிழ் வந்து செம்மொழி, இனிமையான மொழி, முந்தைய மொழி. நான் எந்த 3000 ஆண்டுகளுக்கு முன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூற்றக்குடி அப்படின்ட்டு இந்த மூத்தக்குடியை பற்றி உலகெங்கும் பேசப்படுகிறது. இந்த 2 மொழிகளினுடைய வளமையோடு நீங்கள் பயணிக்கின்ற போது ஆங்கிலம் படுங்க, ஆங்கிலம் வந்து உலக இணைப்பு மொழி. இந்த 2 மொழிகளினுடைய வளமையோடு நீங்கள் உங்கள் உளம் சார்ந்து பயணிக்கின்ற போது இந்த 2 லாங்குவேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2 மொழிகளை பற்றி. இது 2ஐயும் நமக்கு பேச பழக படிக்க அது நம்ம வாழ்க்கையில் அது பொக்கிஷங்கள். இப்போ என்னோட பர்சனலாக நான் சொல்லுவேன், அது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நான் இங்கே இருந்த வரைக்கும் தமிழும் ஆங்கிலம். சரி, ஆனால் இப்போ நானே இப்போ புதுச்சேரி போகிறேன். புதுச்சேரியில் வந்து தமிழ் பேசுவது குறைந்து விட்டது இல்லையா? அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே தானே குறைஞ்சிடுச்சு. இல்லை தமிழ்நாடு இல்லை, நான் பொதுவாக உங்கள் ஊரை பற்றியே சொல்கிறேன். நிறைய குறைஞ்சிடுச்சு அப்படின்னு. ஏன் நானே ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் we don't speak தமிழ். அந்த we only speak காதலிக்க நேரமில்லையே வந்துருச்சு. அதாவது எங்க இந்த பேருந்து மத்திய பேருந்து நிலையத்துக்கு போகுமா அப்படின்னா நீங்க என்னங்க சொல்லுங்க? தமிழ்ல சொல்லுங்க சார். இந்த பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் போகுமா அப்படின்னா அப்படி தமிழ்ல கேளுங்க அப்படின்ற அளவுக்கு கூட அதில் ஜோக் எல்லாம் செஞ்சிருக்காரு. நான் இப்போ உங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லி. இல்லை, அதாவது உண்மைதான். பாண்டிச்சேரியில் அந்த எனக்கு தெரியல, 42 வருஷம் ஆயிடுச்சு. எந்த வருஷம் நீங்க போனீங்க? 82ல் போனேன். நான் வரும்போதெல்லாம் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு வர சம்மர் டைமில். அதனால் எனக்கு இது அந்த அளவுக்கு எனக்கு அது புரியல. அந்த அளவு அழிஞ்சிடுச்சா இல்லை குறைதான் தெரியல. 42 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து பயணப்பட்டு பாரிஸ் பிரான்ஸ் நாட்டுக்கு போயிட்டு அப்புறம் சில நாட்கள் பிறகு ஸ்ட்ராஸ்பர்க் போனீங்க. அருமையான உலக அளவில் சிறப்பான பணிகள் செய்கிறீங்க. இது ஒரு புறம். ஆனால் இன்னைக்கு புதுச்சேரியில் போனோடனே நிறைய ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் அவர்கள் வந்து எங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ஒன்று அவருடைய வேலை பணி சார்ந்து, இரண்டாவது என்னன்னா அவங்களுடைய கலை சார்ந்து. ஏன்னா புதுச்சேரி கலை வளமிக்க ஒரு யூனியன் பிரதேசம். ஆமாங்க. அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? நீங்கள் இப்போ புதுச்சேரி எடுத்தீங்கன்னா 3 மொழிகள் இருக்குது. தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, தமிழ் இருக்குது. இல்லை, வங்காளம் இருக்குது. ஆமாம், மலையாளம் இருக்குது. இல்லை, பெங்காலியும் இருக்குது. பெங்காலியும் இருக்குது. ஏன்னா ஆமாம், அந்த அந்த பாண்டிச்சேரி என்க்ளேவ் அரவிந்த ஆசிரமம் இருக்குது. அது உண்மைதான். ஸோ நான் நினைக்கிறேன் புதுச்சேரி வந்து அதுவே ஒரு காஸ்மோபாலிட்டான ஒரு ஊர். இப்போ நான் போய் சேர்ந்துருக்கிற ஸ்ட்ராஸ்பூரும் அப்படி தான். பக்கத்தில் ஜெர்மனி இருக்குது, அந்த பக்கம் லக்சம்பர்க் இருக்குது, இந்த பக்கம் இட்டாலி இருக்குது. ஸோ பல மொழிகள். நான் வந்து இளைஞர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்கள் மொழியை நேசியுங்க, உங்கள் தாய்மொழியை பேசுங்க, அதோட மற்ற மொழிகளையும் கற்றுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாலம் அமைக்கிறது எப்படிங்க? பேசுறது மூலமாக தானே. இப்போ நம்ம 2 பேரும் ஒரே மொழியை பேசுகிறோம். புதுசாக ஒருத்தரை சந்திக்கும் போது ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லைங்களா? அதனால மொழி ரொம்ப முக்கியம். பாரிஸ் பிரதானமான நகரம். இப்போ ஸ்ட்ராஸ்பர்க் வந்து ஒரு வளர்ந்து வருகின்ற நகரம். அதே போல ஒரு குறைந்தது ஒரு 10 பெருநகரங்கள் இருக்கு. இது தவிர பிரெஞ்சு அரசனுடைய அரசாங்கத்தினுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? தமிழ் மொழி சார்ந்து ஒன்று. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே மாகாண தலைவர் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை திறந்தப்போ ரொம்ப ஆர்வமாக பேசினாங்க. அது நம்ம தமிழ் பாடம் நிகழ்ச்சியிலேயே நம்ம வந்து வள்ளுவர் சிலை திறப்பு விழாவை அழகாக காண்பித்தோம். இப்போது தமிழ் சார்ந்து, தமிழ் மொழிக்கும் தமிழுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் இதற்கான பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய ஆதரவு ஒன்று. ஆதரவுன்ற வார்த்தையை சொல்லலாம். இரண்டாவது என்னென்னா அங்கே இருக்கிற மக்களுடைய அரவணைப்பு. இது ரெண்டும் எப்படி இருக்குது தமிழ் சார்ந்து? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆங்கிலம் தான் எல்லா இடங்களையும் பிரதானமாகும் போது தமிழ் என்பது இப்போ ஒரு காலத்தில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு காலனி ஆதிக்கமாக புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்கால் அப்படி வந்து பயணித்ததும் அவர்கள் வந்து அவருடைய நிலையை அங்கே நிர்வகித்து பண்ணது வேற. அதுக்கு பிறகு நம்ம விடுதலை பெற்றோம், அதெல்லாம் சரி. ஆனால் அந்த ஒரு காலத்தில் அந்த மக்கள் இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து புலம்பெயர்ந்ததுனால இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு பென்ஷன்லாம் கூட அங்கே வருது பாண்டிச்சேரியில். அந்த புலம்பெயர்ந்து நகர்ந்து ஒருவருக்கும் செய்த வாழ்க்கை என்பது வேறு. ஆனால் இவ்வளோ காலம் கடந்து when time passes memory clears off அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அன்னைக்கு இருக்கிற தமிழ் மொழி மேலே இருந்த அட்டாச்மெண்ட், அதுக்கு அவங்களுக்கு இருந்த ஆர்வம் ஈடுபாடும் இன்னைக்கு குறைஞ்சிருக்கா பிரெஞ்சு அரசுக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும்? 2 விஷயங்கள் இருக்குது டு ஸ்டார்ட் வித். முதல் வந்து நான் 82 போனப்போ தமிழுக்கு வந்து இத்தனை அசோசியேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் வேற்றுமொழிங்கிறது ஒரு அசோசியேஷன் மாதிரி அமைப்பில் தான் இருக்குது.
ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சேர் மாதிரி ஒன்று இருக்குது தமிழ் படிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இப்போ பக்லோரியாவில் வந்து தமிழை கூட வந்து நீங்கள் ஆஃபர் அதை கூட நீங்கள் வேற்றுமொழி இதில் படிக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தமிழ் கிளாஸஸ்ங்கிறது அரசாங்க பாடத்திட்டத்தில் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் சனி ஞாயிறில் வந்து போய் கிளாஸ் படிக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சாரார் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு அதை ஆனால் அது கூடுதலாக இலங்கை தமிழர்கள் செய்கிறாங்க. பாண்டிச்சேரி ஆட்கள் சில பேர் செய்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் பாரிஸை விட்டு வேறு கொஞ்சம் நகர்ந்துட்டேன், அதனால் நிறைய பேரோட எனக்கு அந்த அளவு தொடர்பு இல்லை. ஆனால் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சு. இப்போ எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்குது. முன்னெல்லாம் ஒரு 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போய் கற்றுக்கணும், அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் உங்கள் டேப்லெட்டு உங்கள் ஃபோன் வச்சுட்டு என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ ஆர்வம் இருக்குது. ஃப்ரெஞ்சு அதிகாரத்தினோட ஆதரவு இருக்கான்னா இன்னும் பாண்டிச்சேரி மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் போய் அதிகாரத்தில் போய் உட்காரலை. இன்னும் ஒரு முனிசிபல் இதுவாகவோ இல்லை வந்து ஒரு மினிஸ்ட்ரி லெவல்லையோ இல்லை ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஆனால் அது இப்போ ஒரு சேஞ்ச் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நடந்த சில எலெக்ஷன்ஸ்லாம் சில யங் பீப்புள் ஆர் தேர். இப்போ என்னை வந்து கேட்டபோது நான் ஒதுங்கிட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அடுத்த தலைமுறை அங்கு பயணப்பட்டு நம்முடைய இலக்கியம் கலையை இப்போ புதுச்சேரியினுடைய இப்போ கம்மன் கழகத்தில் திரு கல்யாணசுந்தரம் ஆசிரியர் அவருடைய மகள் வந்து அங்கே போயிட்டு அவங்க வந்து தென்மொழி வந்து ஒரு அழகான நம்ம கம்பராமாயண பதிவுகள் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும் விதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது மகிழ்ச்சியான விஷயம்தான். இப்போ அதே நேரத்தில் எப்படின்னா நமக்கு சூழல், அதாவது வெளிநாட்டில் போய் சாதனை தமிழர்களை நம்ம வரவேற்கிறோம், அது நம்முடைய முதல் பாராட்டுகின்ற ஒரு செய்தியாக இருந்தப்போ இன்னொரு கேள்வி வரும். ஏன்னா நிறைய பேர் அங்கே போனப்புறம் மறந்துடுறாங்க. அடுத்த தலைமுறைக்கு வந்து தமிழ் தெரியாமல் போயிடுதுன்ற அந்த மாதிரியான ஒரு 1950s புலம்பெயர்ந்த தமிழ் பாண்டிச்சேரி ஆட்களுக்கு அது இருந்தது. அவங்க வந்து ஃப்ரான்ஸோட இன்டெகிரேட் ஆகணுங்கிற அந்த ஒரு கவலையில் அவங்க பிள்ளைகள்கிட்ட அவங்க தமிழை கூட பேச மாட்டாங்க, பேசினா கூட திட்டுவாங்க, ஃப்ரெஞ்சிலேயே ஃப்ரெஞ்சு. ஆனால் அதுக்கடுத்த தலைமுறை, நான் 80s போடும்போதே அதுக்கடுத்த தலைமுறை வந்துருச்சு, மாற்றம் வந்திருக்கு. அப்போ அவங்க பிள்ளைகளை டான்ஸ் படிக்க கூட்டினா நான் கேட்பேன், ஏன் உங்கள் பிள்ளைக்கு டான்ஸ் படிக்க கூட்டினா? அப்போ சொன்னாங்க, இல்லை எங்கள் ரூட்ஸ் நாங்கள் தேடுறோம் அதுக்காகன்னாங்க. இப்போ இன்னும் அதிகம் இருக்கு. அது ஒரு சாரார் அந்த மாதிரி முதல்ல அது ஒரு பயம் சார்ந்த விஷயம். அருமையான பதில். நான் இந்த பதிலை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ ஒரு காலத்துல சொன்னாங்க, நாங்க வந்து விடுதலை தரோம், சுதந்திரம் தரோம், நீங்க பிரெஞ்சு குடிமகனா நீங்க வந்து தொடர விரும்புகிறீர்களா அல்லது இந்திய குடிமகனாக நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர், அதாவது புதுச்சேரி பக்கத்துல அபிஷேகப்பாக்கன்ற ஊர், அதனுடைய ஒரு நண்பர், அவர் பெரியவர் ஒருத்தர், நான் இந்திய குடிமகனாகத்தான் தொடர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க குடும்பத்துல என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பிரெஞ்சு குடிமகனாக நீங்கள் தொடர்ந்தால் உங்களுக்கு மாதம் வந்து 2 லட்சம் ரூபா பென்ஷன் கிடைக்கும் இந்திய ரூபாயில். ஆனால் நீங்கள் வந்து இந்திய குடிமகனாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு 20,000 தான் பென்ஷன் கிடைக்கும். ஆனால் அந்த மனிதர் சொன்னார், நான் என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய மொழிக்காக, என்னுடைய தேசிய கொடிக்காக நான் இந்திய குடிமகனாகத்தான் தொடர்வேன் என்று. இன்னைக்கு வந்து அந்த 20,000 அது பென்ஷன் அதிகமாக இருக்கும். அதுதான் இருக்காரு. எனக்கு அந்த 2 லட்சத்துக்கு ஆசை இல்லை. அப்படிப்பட்ட தேசப்பற்றுள்ளவர்கள் இருக்கின்ற பூமி தான் அந்த புதுச்சேரி. பாராட்டுகின்றோம். இப்போ உங்களுடைய இப்போ சமீபத்திய அதாவது புதுச்சேரி பயணமும் என்ன பயணம்? ஏன்னா நீங்கள் எதற்காக வந்தீங்கன்னு நான் டைரெக்டாக கேட்கக்கூடாது. ஆனால் இந்த பயணத்தினுடைய நோக்கமும் நீங்கள் நிறைவேற்றிய இல்லை, இப்போ நான் வந்தது முக்கியமாக குடும்பத்தில் அண்ணனை சந்திக்கிறதுக்கும். ஏன்னா இந்த சமயத்தில் தான் எங்களுக்கு லீவு கிடைக்கும், அது ஒரு இது. ஏன்னா அதுக்கப்புறம் பிறகு நாங்கள் திரும்பவும் நாடகத்தில் போயிட வேண்டியிருக்கோம். அது முதல்ல குடும்பத்துக்காக தான் நான் வந்தேன். அதே சமயம் அடுத்த 25-26 என்ன செய்யலாங்கிறதுக்கான சில பேரை சந்திக்கிறதும். இது வரைக்கும் எங்கள் வித்யாலய அமைப்பில் நான் இயலும் இசையும் நாடகமும் நிறைய செய்துட்டோம். எனக்கு தமிழ் மொழிக்கு ஏதாவது எங்கள் அளவில் ஏதோ செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது. கம்மன் விழா வந்து இப்போ சந்திக்க முடிஞ்சது. நிறைய பேரும் இப்போ உங்கள் அறிமுகமே எனக்கு அங்கே தான் கிடச்சிது. எனக்கு ஏதாவது ஒன்று, ஏன்னா இப்போ பாரிஸில் இருக்கிற அசோசியேஷன்ஸோடு சேர்ந்து தான் செய்வோம். ஏன்னா இங்கே தமிழ் பேசுகிறவங்களோ தமிழ் இது பண்ண ரொம்ப குறைவு ஸ்ட்ராஸ்பூரில். ஆனால் அதை நான் அப்படி ஒரு லிட்ரரி ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணேன்னா அதில் ஃப்ரான்ஸ் ஆட்களையும் அதில் இன்வைட் பண்ணணும். அதனால நான் டிரான்ஸ்லேஷன் அது கொஞ்சம் நான் தேடுறதுக்காக வந்திருக்கேன். திருக்குறளோட டிரான்ஸ்லேஷனை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் வேறு என்னென்ன லிட்ரரி ஒர்க்ஸ்லாம் இருக்கோ அது ஒரு பாலத்தை உருவாக்கணும், மொழி மூலமாக ஒரு பாலத்தை உருவாக்கணும். ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச தமிழர்களுக்கும் தமிழ் தெரிஞ்ச ஃப்ரெஞ்சு பீப்புளுக்கும் ஒரு
கனெக்ஷனை க்ரியேட் பண்ணணுங்கிறது இப்போதே என்னோடய ஃபோக்கஸாக இருக்குது. இனி அடுத்த வர 25-26 அதை செய்யணும்னு ஒரு அம்பிஷன் இருக்குது. அம்பிஷனுக்கு என்ன சொல்வீங்க தமிழில்? உங்களுடைய நோக்கம், ஒரு நோக்கம், ஒரு ஆர்வம். நான் அட்சதை போட்டுட்டு செய்கிற ஆள் தான் எப்பயுமே எதுவாக இருந்தாலும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஆனால் நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஐ கேன் அப்படின்னு. அது ஒன்று செய்யணும். நாம் செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறா? நாமளாவது செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு நாம் பேஷனேட்டாக அதை செய்தோம்னா பார்க்குற 4 பேரில் ஒருத்தருக்காவது ஒரு ஏதோ இவ்வளோ ஆசையாக சொல்கிறாங்களேன்னு ஒரு வராதா? அப்படி அது மாதிரி செய்யணுன்னு இருக்குது. அதுதான் நீங்கள் குடும்பத்தை பார்க்க வந்தது. அது கூட இந்த என்னென்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு போனால் ஓரளவு கிடைக்கும். இன்னும் மற்ற இதெல்லாம் இது பண்ணணும். குறிப்பாக அடுத்து வருகின்ற தலைமுறைக்கான அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும் விதமாக, அவருடைய செயல் திட்டம் வகுக்கும் விதமாக, அவர்கள் தன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விதமாக உங்களுடைய சிறப்பான அந்த பொழிவு மிக அருமையாக இருந்தது. அதாவது நேயர்களே, நம்ம இந்த அதிகமாக நம்ம தமிழை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னா அது காரணம் இதனுடைய மொழியினுடைய சிறப்பு தான். தமிழின் தனிச்சிறப்பே இதனுடைய இயல் இசை நாடக வடிவ கனிச்சிறப்பு என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மொழியை உலகமெங்கும் கொண்டு இந்த மொழி மட்டுமில்லாமல் மொழி சார்ந்த கலை பயணத்தையும் தொடர்கின்ற பல பெருமக்களை சந்திக்கின்ற தமிழ் பாலத்தில் நீங்களும் இணைந்து இந்த பாலத்தில் பயணித்தது எங்களுக்கு மிகவும் ரொம்ப நன்றி ஐயா. இந்த பயணத்தில் கொஞ்ச தூரம் உங்களோட நடக்கிறதுக்கு என்னை கூட நடத்தி அழைச்சி கொண்டு போனது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். அங்கே இருக்கிற எல்லா அமைப்புகள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவை கேட்டு பார்த்து ரசித்திருப்பீர்கள். உங்களுடைய நாட்டில் நீங்கள் செய்கின்ற சாதனைகளை, பணிகளை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்காக தமிழ் பாலம் ஒரு பிரத்யேக மின்னஞ்சலை வழங்கியுள்ளது. அந்த மின்னஞ்சல் இதோ திரையில் உங்களுக்காக. நீங்கள் எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை தூர்தர்ஷன் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு எழுதுங்கள். தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திப்போம். இத்தகைய ஆளுமைகளோடு நாம் தொடர்ந்து பேசவிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே सुरपूजिते शङ्खचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते।